டான்ஸ் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு உதவியாளராக டச்சப் மாதிரி கூட இருந்த பையனாக இருந்தவரை டான்ஸர் ஆக்கி டான்ஸ் மாஸ்டர் ஆக்கி எல்லாத்தையும் உருவாக்குனது வந்து ரஜினிகாந்த் தான். அதனால தான் அவருடைய பேரையே வந்து ராகவேந்திரா லாரன்ஸ், ரஜினிகாந்தினுடைய ஃபேவரட்டான ஒரு சாமியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா சாமி பேரை வச்சுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் ரஜினிகாந்த் மீறி செய்ய முடியுமா? லாரன்ஸுக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல். இப்போ அதை வந்து இந்த பக்கம் ரஜினி, ஆமா, இந்த பக்கம் நிர்வாகிய ரஜினி, இந்த பக்கம் நண்பரிடம் போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. அப்ப இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல ஒரு குரு. ஆமா, இது இந்த முடிவை நம்ம மக்கள் கையில் விடுறாரு. பாஜக இருக்கிற தொண்டர்களும் சரி, மூத்த தலைவர்களும் சரி, அண்ணாமலை பக்கம் அங்க போயிட்டு இருக்காங்க. இல்ல மொத்தமானு சொல்ல முடியாது. ஒரு அண்ணாமலை நோக்கி வந்தவர்கள் திருப்பி அண்ணாமலை பக்கமே போறாங்க. அண்ணாமலையால் இருக்கப்பட்டு பாஜகவுக்கு வந்தவர்கள் திருப்பி போறாங்க. அது என்ன கொடுமைன்னா, திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அதிமுக எந்த நிலையில இருக்குதுன்னே தெரியல. ஒட்டுமொத்தமும் தாவேகா பக்கம் நகருது. இந்த அரசியலை எப்படி பாக்குதுன்னு கேட்கிறேன். இது பாஜகவோட டாமினேஷன் நம்ம பார்க்கலாம். பாஜக டாமினேஷனுக்கு முதல்ல ஆரம்பத்துல ஒரு சாயம் இருந்தாலும் கூட பாஜகவையும் காய்மிருக்காங்க. உச்சநீதிமன்ற திருப்பி நிறைவேற்றணும் நெருக்கடி இருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்தமா வலதுசாரி ஆதரவாளர்கள், வலதுசாரி பத்திரிகையாளர்கள், சங்பரிவார் அமைப்புகள் பூராமே இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. தாவேக்காவை நோக்கியும் தாவேக்க அரசாங்கத்தை நோக்கியும் தினந்தோறும் அவதூறுகளை இங்க அள்ளி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறப்ப நமக்கு தெரியுது, ஓகே, இவர் ஒரு சரியான அரசியலை பண்றாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் களம் மாறிக்கிட்டே வருது. குறிப்பா இந்த ஜென்சி கிட்ஸ் அரசியலில் உள்ள நுழைஞ்ச உடனே, விஜய் வந்த உடனே பல இளைஞர்கள் உள்ள வராங்க. குறிப்பா அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கப்படுறாரு, ரஜினியும் வராரு அவர் கூட அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ ராகவா லாரன்ஸ் அவரும் வராரு உள்ள அரசியல்ல. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? தமிழ்நாடு அரசியல் களம் வந்து இப்போ இளைஞர்கள் கையில் மாறி இருக்கு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, அடுக்குமொழி வசனங்கள், ஆதிக்க மனப்பான்மை, பண்ணையார் மனப்பான்மையில் இருந்த அரசியலை தூக்கி உடைச்சிட்டு ஒரு இளைஞர்கள் கையில் அரசியலை கொடுத்துக்கிறாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய கட்டமைப்பு இல்லை, கட்டமைப்பு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அந்த கும்பம்லாம் உடஞ்சிருக்கு. 2 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது பலருக்கும், பல இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. 2016 இருந்து கலைஞர் எம்ஜிஆருடைய, கலைஞர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு வெற்றிடம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்புங்கிற மாதிரி மக்கள் வந்து விஜயை வைத்து நிரப்பிட்டாங்க. 2 கட்சிகள் மீது உள்ள ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், அது அவர்களுக்கு பிடிக்கல. ஒரு வசீகரமான தலைவர் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அதை விஜய் ஃபுல் பண்ணிட்டாரு. பல இளைஞர்களுக்கு, பல கட்சிகளுக்கு இந்த விஜயினுடைய வெற்றி ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து 2 வருஷமா 1.5 வருஷமா வந்து பாஜகவில் ஒரு பெரிய ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். பார்த்தா அவரும் திடீர்னு நான் வந்து மீத லீடர்னு நான் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், அதில் வந்து ஆட்களை எடுத்து தயார் பண்ணி அதுக்கு போய் அரசியல் கட்சியாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு வெப்சைட்லாம் போட்டு அவரும் சோசியல் மீடியாவில் தான் அதை அனௌன்ஸ் பண்ணார். லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கில் போட்டி போட போகிறாருன்னு ஒரு செய்தி வந்த பிறகு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போகிறாரு, என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் அறிவிக்கிறேன் 16ஆம் தேதி அப்படின்னா. 16ஆம் தேதி ராஜராஜாவுடைய மறைவு வந்தது. இல்லை, அது யார்கிட்ட போக போறாரு? அண்ணாமலை கிட்ட போக போறாரு, விஜய் கிட்ட போக போறாரு? இந்த முடிவு நான் மக்கள் கிட்ட கொடுக்குறேன்றாரு. அதான் இது என்ன சிக்கல் அப்படின்னா, லாரன்ஸ் நேற்று இன்னைக்கு ஒரு வீடியோ பேசி போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்கிறேன், ஆரம்ப காலத்துல நிறைய உதவி பண்ணியிருக்கேன், ஒரு வியாபாரம் படிக்க வச்சிருக்கேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பண்ணியிருக்கேன், மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வந்து லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்பகால ஸ்டேஜ்ல இருந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பணங்காக சம்பாதிச்சு உயரத்துக்கு பணம் போறதா செய்வாங்கன்னு கிடையாது. லாரன்ஸ் வந்து மாஸ்டர் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற காலத்துல இருந்தேவும் பார்த்தீங்கன்னா வந்து லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சுக்கிட்டு அதில் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சார், நிறைய விஷயங்கள் பண்ணார். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. காசு இருந்தால் கூட நீங்கள் காசை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் பசியாக கேட்குறாருன்னா காசை கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு 100கணக்கான பிள்ளைகளை ஒரு இடத்த கூட்டு வந்து வச்சு அதை தங்க வச்சு அவர்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கி ஒரு கொண்டு வரதுக்கு இல்லை, காசை கொடுத்துட்டு போயிடலாம். காசை தாண்டி ஒரு சேவைங்கிறது மிகப்பெரிய விஷயம். கடந்த 20 வருஷமா லாரன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதில் மாற்று கருத்து கிடையாது. மிகப்பெரிய விஷயம், அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செஞ்சாரு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்ப அதில் இறங்கி பார்த்தாரு. நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல் ஆசை வந்திருக்கு. அவர் பேசுகிற வீடியோ என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவருடைய தாவேக்காவில் நான் இருந்து செய்யப்படுறதுக்காக முயற்சி பண்ணேன். எங்கள் அம்மா வந்து அதில் கொஞ்சம் தடுத்துட்டாங்க, அப்போ போக முடியல. இப்போ ஜெயிச்சதுக்கு பிறகு அம்மாட்ட கேட்டாங்க, ஓகேன்ட்டாங்க.
நண்பர் விஜய் அப்படிங்கிறார். அப்புறம் விஜய்க்கும் அவருக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்ப இவரும் அது சம்மதிச்சாங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப திருச்சி கிழக்கெல்லாம் போட்டி போடலாம் வேணாமான்ற மாதிரி இருக்கிறப்ப இப்ப இவர் இவருடைய வாழ்க்கையே ரஜினி அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு டான்ஸ் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு உதவியாளராக டச்சப் மாதிரி கூட இருந்த பையனாக இருந்தவரை டான்ஸர் ஆக்கி டான்ஸ் மாஸ்டர் ஆக்கி எல்லாத்தையும் உருவாக்குனது ரஜினிகாந்த் தான். அதனால அவருடைய பேரையே ராகவேந்திரா லாரன்ஸ், ரஜினிகாந்தினுடைய ஃபேவரட்டான ஒரு சாமியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா சாமி பேரை வச்சுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது இப்ப அவர் ரஜினிகாந்த் மீறி செய்ய முடியுமா? ரஜினி விஜய் அதான் இங்க அண்ணாமலையோட கோர் அரசியல் இருக்குல்ல. அவரு அண்ணாமலை ரஜினியை கபடி கடன் பண்றாரு. அப்போ ரஜினி அந்த இடத்துக்கு அண்ணாமலை பக்கம் போக கூடாது அப்படின்னு லாரன்ஸ் அரசியல் இறங்குறாரா? ரஜினியை கையில பற்றுவதற்காக இப்படி எடுக்கலாமா? இல்ல அண்ணாமலை ரஜினிகாந்த் அவருடைய கட்சியில அண்ணாமலை தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்ப பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு பாஜக சேர்ந்து வச்சுக்கோங்களேன். இப்ப அண்ணாமலை மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு வைக்கிறாரு. ரஜினிகாந்த் அவருடைய டிஸ்கஸ் பண்ணாம ரஜினிகாந்துடைய ஆசீர்வாதம் இல்லாம அண்ணாமலை எதையும் செய்ய மாட்டார். ரஜினிகாந்துடைய ஆசீர்வாதத்தோடு தான் ஒரு இது பண்றப்ப ஆனா இவரு இதுல நீங்க லாரன்ஸ் பேசின வீடியோ ரொம்ப தெளிவா என்ன ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது. லாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடியே நான் தேர்தலுக்கு முன்னாடியே நான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் விஜயோட டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. சில பல காரணங்களால் முடியாம போயிடுச்சுக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் நான் அங்க போனேங்க, அம்மாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் நோக்கி போறது தாவேகாவை நோக்கி போறதா ஒரு ஐடியா. ஆனா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்கன்னா அவருடைய குருநாதரா இருக்கக்கூடியவர் எல்லாமா இருக்கக்கூடியவர் அவருக்கு எதிரான ஒரு மனநிலையாக ஓடிட்டு இருக்குல்ல ரஜினி விஜய்ங்கிறது. அது நமக்கு அங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு இந்த மக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பேர் வந்துடாதா? உன்னை உருவாக்கி ரஜினிகாந்த் எதிர்த்து பேசி இந்த ரஜினி மத்தியில் அங்கேயே போய் நீ அரசியல் பண்ணுவியா அப்படின்னு ஒரு ஒரு முத்திரை வந்துருக்குல்ல. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். இவரு அதை எங்க கேட்கலாம்? ஒரு மீட்டிங்கை போட்டு அவருடைய வெல்விச்சரு நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவருடைய மன்ற நிர்வாகிகள் யாரையும் கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சு அன்புமணி டாக்டர் ராமதாஸ் ஒரு வேலை பண்ணார். அதிமுக கூட்டணியில் மாறி போறப்ப நான் ஒரு பெட்டி வைக்கிறேன், இந்த பெட்டியில யார் எந்த கட்சிக்கு போலாமா கூட்டணிக்கு போலாமான்னு எழுதி கொடுங்கன்னாரு தயாரிக்கிற தோட்டத்தில். அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அரங்கத்தில் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் முடிவு அறிவிச்சுட்டு போயிடலாம். இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மக்கள் முடிவை தான் நான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய முடிவு இல்லை, எனக்கு அரசியலுக்கு வரணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். அது அண்ணாமலையா தாவேக்காவாங்க மக்கள் தாவேக்காவை நோக்கி போக சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தன்னிலை விளக்கம் தன்பட்ட. அதுதான் இப்போ ஒரு ஆசான் ஒரு குரு ரஜினியை பற்றி பல விமர்சனம் விஜய் அரசியல்ல. ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆன உடனே ரஜினிகாந்துக்கு வந்த பொறாமை அளவில்லாதது அப்படின்ற இடத்துக்கு பேசப்பட்டது. அதுக்கு இன்னைக்கு திருமதி லதா ரஜினிகாந்த் அறிக்கை விட்டுருக்காங்க, ரஜினின்ற ஒரு பெரிய பிம்பம் இங்க ஒரு தலைமை ஏற்று தான் இங்க செயல்படுது, அந்த தலைமையெல்லாம் உங்களை பார்த்தெல்லாம் இதுவாகல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த டைம்ல தான் ராகவா லாரன்ஸும் அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல். இப்ப அதை இந்த பக்கம் ரஜினி, ஆமா இந்த பக்கம் நிர்வாகிய ரஜினி, இந்த பக்கம் நண்பரிடம் போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. அப்ப இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல ஒரு குரு. ஆமா இது இந்த முடிவை என்ன மக்கள் கையில விடுறாரு. நீங்களே எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, ஓட்ட போட்டு விடுங்க, கமெண்ட் போடுங்க, நான் எந்த கட்சிக்கு போறது. அப்ப நான் கூட காலைல ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், வீடியோ என்னுடைய இதுல ட்வீட் போட்டிருந்தேன், நானும் ஒரு முடிவு எடுக்க போறேன், நீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. என்ன முடிவு? நான் எந்த கட்சிக்கு போலாம் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு விட்டேன். இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காமெடியா தான் பார்க்க வேண்டியது. அவருடைய மனசுக்கு தோணுனது அவர் இந்த முடிவு எடுத்துட்டு போலாம். ஆனா என்னன்னா மக்கள் உன்னை உருவாக்கின ரஜினிகாந்த் விட்டு போயிட்டியா, அவர் எதிர்த்து பேசிட்டு இருந்த அந்த அரசியல் கொடுத்து நீ போய் ஜாயின் பண்ணிட்டியான்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக என்ன பண்றாருன்னா, நான் மக்கள் முடிவை தான் ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய ஆசை இல்லப்பா, அவங்க தான் சொன்னாங்க, நான் போயிட்டப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வர்றாரு. இல்ல மக்கள் முடிவு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிற லாரன்ஸ் ஏற்கனவே ரசிகர் இருக்காங்கல்ல, இவங்க யார் பக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்கள் கிட்டே இவர் கேட்கிறாரு. ஆனா ரஜினி இவர் குருவான்னு நினைக்கிற ரசிகர்கள் பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க விஜய் பக்கமா அல்லது அண்ணாமலை பக்கமா? இல்ல கண்டிப்பாக அதெல்லாம் ரஜினி ரசிகர்களா இருக்கவங்க ரஜினி விஜய்ங்கிற ஒரு போட்டிங்கிறது அது சமீப காலமே போயிட்டு இருக்கு. அரசியல் களத்திலையும் எதிரொலிக்குன்னு வச்சுங்களேன். அப்படிங்கும் போது அண்ணாமலை பக்கம் தான் அவங்க போறதுக்கு வாய்ப்பு. அது ஒரு சின்ன ஒரு ஒரு பெருங்கூட்டமா இருக்காது, ஒரு சிறு கூட்டமா தான் இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 96ல் அவருக்கான வாய்ப்புங்கிறது
முதலமைச்சர் வாய்ப்பு அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணால் முதலமைச்சர் இருக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்புகள், அரசியல் வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கு 2017 ஆரம்பிக்கப்பட்டு 21 எலெக்ஷன் இருந்தால் கூட அது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு வந்து காலங்கள் போயிடுச்சு, புதிய ஒரு அடுத்த ஜெனரேஷன் உள்ள வந்துருச்சு. 18 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்ள வந்து, அதாவது திமுக வீழ்த்திட்டாங்களே, திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற வீழ்த்திட்டாங்க. அப்போ ஒரு தலைமுறைக்கான அரசியல் உள்ள வந்துருச்சு. அவங்க அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு பிடித்த மொழிகள், அவர்களுக்கு தெரிஞ்ச பாஷை, மக்கள் பாஷை, அதுல வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலே அந்த பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த களம் புதுசு, தலைவர்கள் புதுசு, பாஷை புதுசு, எல்லாமே மாறி போச்சு. அப்ப கொள்கை என்ற அந்த கோட்பாடே இல்லாத இதுவா இருக்கு. அந்த போட்டோ வச்சிருக்காங்களே எல்லாரும், அதான் கொள்கை. போட்டோ வச்சிருக்காங்கல்ல, அதான் கொள்கை. முக்கியமா இந்த சூடான அரசியல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் பாஜக பக்கம் நடக்குது. குறிப்பா தமிழ்நாட்டு தலைவரை மாற்றும் வேலை நடக்குது. அங்க யார் அடுத்த கட்டம் அந்த இடத்துக்கு ஃபில் பண்ண வரா? இல்ல, இப்போதைக்கு மாற்ற மாட்டாங்கன்றாங்க. ஏன்னா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் மாற்ற மாட்டாங்க. அடுத்த கொஞ்சம் தேர்தலுக்கு இப்போ உள்ளாட்சி தேர்தல் தான், அது 8 மாசம் இருக்கு. நம்ம தேர்தல் நேரங்கள் ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கட்சியை மொத்தமா பாஜக இருக்கிற தொண்டர்களும் சரி, மூத்த தலைவர்களும் சரி, அண்ணாமலை பக்கம் அங்க போயிட்டு இருக்காங்க. இல்ல, மொத்தமானு சொல்ல முடியாது. ஒரு அண்ணாமலை நோக்கி வந்தவர்கள் திருப்பி அண்ணாமலை பக்கமே போறாங்க. அண்ணாமலையால் இருக்கப்பட்டு பாஜகவுக்கு வந்தவர்கள் திருப்பி போறாங்க. அது என்ன கொடுமைன்னா, அண்ணாமலையால் இருக்கப்பட்டு பாஜகவுக்கு வந்தவர்கள் அண்ணாமலை சைலண்ட் ஆனதுக்கு பிறகு பூரா பாதி பேர் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. பாதி பேர் போயிட்டாங்க. இப்ப தாவேக்காவில் இருக்கிறாங்க. அவர்களே அங்கிருந்து அண்ணாமலை கொண்டு வரணும். தாவேக்காவில் இருந்து இவர் ஆதரவாளர் கொண்டு வரணும். பாஜக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை கொண்டு வரணும். இப்ப அதுதான் தமிழ்நாட்டு அரசியல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு இல்லையா? இப்ப ஏற்கனவே பல சொற்கள் நம்ம கேட்டிருக்கோம். பாஜகவால் களம் இருக்கப்பட்ட சீமான் அப்படின்னு, அடுத்தது விஜய், இப்படியெல்லாம் வந்துட்டே இருக்கு. அடுத்தது அண்ணாமலைன்னு சொல்றாங்க. இப்போ யார் அடுத்தது? லாரன்ஸா? இல்ல, லாரன்ஸ் வந்து தனி கட்சியிலேயே கட்சியில சேர போறாரு. அவ்வளவுதான். அவருக்கு ஆரம்பத்துல இருந்து அரசியல் ஆசை இருக்கு. புதுசா வந்தவரெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. நம்மளும் இறங்கி பார்த்துருவோங்கிற ஒரு எம்எல்ஏ ஆகும், அப்புறம் அமைச்சர் ஆகும், அப்புறம் முதலமைச்சர் ஆகும், அப்புறம் பிரதமர் ஆகும், அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, இதை அரசியல கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய இரு துருவங்கள் திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காணாமல் போயிருக்கு. திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அதிமுக எந்த நிலையில இருக்குதுன்னே தெரியல. ஒட்டுமொத்தமும் தாவேகா பக்கம் நகருது. இந்த அரசியலை எப்படி பாக்குதுன்னு கேட்கிறேன். இது பாஜகவோட டாமினேஷன் நம்ம பார்க்கலாம். பாஜக டாமினேஷனுக்கு முதல்ல ஆரம்பத்துல ஒரு சாயம் இருந்தாலும் கூட பாஜகவையும் காலி பண்ணிருக்காங்க. பாஜகவையும் தமிழ்நாட்டில் காலி பண்ணிருக்காங்க. அதுவும் பாஜகவையும் தோசம் பண்ணிருக்காங்க மக்கள். மற்ற கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய மாநில கட்சிகளாவது ஓரளவுக்கு தப்பி குத்தி இருக்கு. 1 கோடி ஓட்டு வாங்கிருக்காங்க. அதிமுகவை நீங்க எவ்வளவு அட்ரஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் அதிமுகவுக்கு 1 கோடி ஓட்டு விழுந்திருக்கு. திமுகவுக்கு 1.25 கோடி 1.5 கோடி ஓட்டு விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த கட்சியில் அந்த ஓட்டு பேங்க தக்க வச்சிருக்காங்க. ஆனா பாஜக தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கு. கிட்டத்தட்ட 27-28 ஒரே இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது அரசியல் களமே மாறி, தமிழ்நாடு அரசியல் களமே மாறி. விஜயோட அலை சுனாமியை விட மோசமா. விஜயோட அலைங்கிறத விட தமிழ்நாட்டின் அலை விஜயை தூக்கி உட்கார வச்சிருச்சு. ஒரு அலை அடிக்குது, அந்த அலையில விஜயை கொண்டு வந்து மேல உட்கார வைக்கிறாங்க. அது எப்படி டெக்னாலஜின்னு எடுத்துக்கலாம். டெக்னாலஜி அரசியல் கிடையாது, டெக்னாலஜி டெக்னாலஜியும் கிடையாது, அரசியலும் கிடையாது. ஒரு வெறுப்பு. கடந்த காலம் இந்த அரசியலை பார்த்து அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு ஸ்டீரியோட்டிக்கா இருக்கு. இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லை, புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி அரசியலை அவர்கள் பார்க்கறதோ பேசுறதோ தவறி போய் ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ விஜய் மாதிரியான ஒருத்தர் புதுசா ஒரு ஃபோர்ஸ் உள்ள வரப்ப என்ன பண்றாரு இவர் பார்ப்போமே அப்படின்னு போய் அதனால் ஈர்க்கப்பட்டு அப்படி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மாற்றி விட்டுச்சு. இந்த அரசியல் இவங்க செய்ய நீங்க காரணம் சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க தோத்து போன காரணங்களை ஆராய்வதற்கான ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழு எனக்கு அறிக்கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள் கையில் நம்ம போகலையோ அப்படி இப்ப பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த 1000 ரூபாய் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றாங்க. என்ன மகளிருக்கு போய் பாதி பேருக்கு 1000 தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. 5000 கொடுத்ததுதான் ஒரு ரிவேட்ஸ் ஆகி போச்சு. 1000 கொடுத்தது 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. நீங்க 1 கோடி 20 லட்சம் ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு 5000 போல. ஒரே காமராஜபுரத்துல ஒருத்தருக்கு 1000 கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு கிடைக்கல. இவன் பூரா மாத்தி அங்க போயிட்டான். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப திமுக பல ஆண்களையுமே கணிக்க தவறிடுச்சு. இப்ப எனக்கு இன்னைக்கு வந்த செய்தி, மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். இதை பார்க்கும்போது அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பு இது பாஜகவோட ஜெராக்ஸ் அப்படின்னாங்க விஜய். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பள்ளிகளில் சாதி வேறுபாடு இல்லாமல் இங்கே
நடக்கணும், அதுக்காக ஒரு திட்டம் வகுத்திருக்கோம். குறிப்பாக இப்போ நீதியரசர் சந்துருவோட அந்த திட்டங்கள் கடந்த திமுக பள்ளிகளில் வந்து இந்த சாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால பெரிய ஒரு பின்வழிகள் ஏற்படுத்தும் இல்லையா? என்ன பின்வழிகள்? சாதி கயிறு என்ற அந்த இடத்துல வந்துட்டு பள்ளிக்கு எதுக்கு யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க? அங்க எந்த விதமான ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது, ஒரு சமமா இருக்கணும்னு சாத்தியமான்ற இந்த கயிறை இல்ல கொண்டு வரலாம். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சமநிலை தான் அது அர்த்தம். நீங்க ஒரு பள்ளியில அரசு பள்ளியில பணக்கார வீட்டு பையன் வந்து அழகான ட்ரெஸ் போட்டு வருவான், ஏழை வீட்டு பையன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்துருவான். அதுல மதமும் உள்ள வருது. அதுதான் எந்த அடையாளமுமே இருக்கக்கூடாது. பள்ளிகள்ல வந்து எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அங்க வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்துல வந்து படிக்குது. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் பள்ளிகளில் வந்து அந்த சாதி விஷயங்கிறத ஹைட் பண்ணணும். +2 முடிச்ச வெளியே போகிறப்ப தான் ஜாதி தெரியணும், அதவே ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த நம்ம அந்த கோட்டாங்கிற ஒரு விஷயத்துக்காக ஜாதி இன்னைக்கு தேவைப்படுது. அதவே ஹைட் பண்ணிட்டு +2 முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப அதை கொடுத்தா போதும். 1ஆவதுலேருந்து 12ஆம் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு அவனுக்கு எந்த சாதியும் தெரியக்கூடாது. அப்படியே கொண்டு வர நினைச்சா கொண்டு வரலாம், யாரும் தெரியும் போது அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பெற்றோர்களே சில இடத்துல சாதி பேரை சொல்லி தானே வளர்க்குறாங்க. இது எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் தான் ஆரம்பிக்குது. வீட்டிலே சாதி பெருமையை சொல்லி வளர்க்குறது. நம்மெல்லாம் அப்படிடா, நம்மெல்லாம் இப்படி, நம்மெல்லாம் ஏதாவதுன்னா அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம்னு அந்த பிள்ளைகள் மனசுல நஞ்ச விதைக்கிறதே பெற்றோர்கள் தான். இந்த பெருமையை பேசி பேசி வளர்க்குறது, அதே பெருமையோட அவன் ஸ்கூல்ல வந்து பேசுறான். அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். இந்த கட்டுப்பாடுகளை, இந்த ஒழுக்கங்களை, எல்லோரும் சமம்ங்கிற விஷயத்தை நீங்க வீட்டில இருந்து பிள்ளைகள் பெற்றோர் ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது யாருன்னா பிள்ளைகளோட பெற்றோருக்கு தான் அதிகமாக கொடுக்கணும், அதை செய்யணும். ஆனா இந்த தாவேக்கா நல்லா கேட்டீங்க, தாவேக்கா வந்து ஒரு பிஜேபி சாயம் இருந்துச்சு எலெக்ஷன் முன்னாடி, நீங்க எல்லாரும் அப்படிலாம் பேசினால்யா அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான். என்ன நினைச்சோம் அப்படின்னா தாவேக்கா வந்து ஒரு தலித் சிறுபான்மை வாக்குகளை பிரிச்சிருவாரு, இது அதிமுக பாஜகவுக்கு கை கொடுக்கும், இது வேற மாதிரியான முடிவு கொண்டு வந்துடும். வட மாநிலங்களில் இப்படிதான் ஓட்டுகளை பிரிச்சு விட்டு பாஜக உள்ள வந்துச்சு. அந்த வேலையை தான் இங்க செய்ய போறாங்கன்னு நம்ம நம்பணும். ஆனா முடிவுங்கிறது பாஜகவின் சேர்த்து இந்த சுனாமியில் அடிச்சு தூக்கி போட்டதுங்கிறது வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரைட், ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கு, ஒரு இளைஞர்கள் வந்திருக்காங்க, சாமானியனுக்கான அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு சாதாரண வீட்டுக்குள்ள வந்து அமைச்சராக இருக்கான், எம்எல்ஏவா இருக்கான், அவனுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது அந்த சட்டமன்றத்தை பார்க்கறப்பே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளே அங்கே போய் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கை அங்கே பிறக்குது. அந்த அந்த வெற்றி ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 4 நாள் விஜயினுடைய அரசியலை நிர்ணயித்தது அந்த 4 நாள் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கான வாய்ப்பு மெஜாரிட்டி கிடையாது. அதிமுக அங்கே தயாரா பெட்டி கட்டி ரெடியா நிற்கிது. நீங்க சொல்லுங்க உடனே வந்துடும் அப்படின்னு, இருங்க நீங்க வர வேணாம் அப்படின்னு 4 நாள் வெயிட் பண்றாரு. நான் வந்து பாஜக கூட்டணியில் இருந்து வாங்கின ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இங்க வரக்கூடாது, அந்த ஓட்டு இந்த இடத்துக்கு வரவே கூடாது, ஒரு ஓட்டு கூட இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தது. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம ஆட்சி கலைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை வந்து நான் வந்து ஒரு மதசார்பற்ற அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்ப வெயிட் பண்றாரு. அதுக்காக வந்து பல முறை வந்து பல கட்சி தலைவர்கள், மதசார்பற்ற அணியினர் தலைவர்களை போய் சந்திக்க, திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறாரு, ஐஎம்ஓட சந்திக்கிறார், கம்யூனிஸ்டுகளை சந்திக்கிறார், போய் சந்திக்கிறார். இவரே சந்திச்சு அவங்களை கூட்டு வரணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைக்கிறாரு, நீங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்தில் அவர் தன்னை உறுதிப்படுத்தார். அதற்கு பிறகு இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை இப்ப ஏற்கனவே நம்ம திருப்பரங்குன்ற இஷ்யூல போன அரசாங்கம் என்ன நிலைப்பாடு இருந்துச்சு அதை எங்க நிலைப்பாடுன்றாங்க. பாஜக வந்து நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்கறாங்க. பாஜக உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றணும்னு நெருக்கடி விட்டாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா வலதுசாரி ஆதரவாளர்கள், வலதுசாரி பத்திரிகையாளர்கள், சங்பரிவார் அமைப்புகள் பூராமே இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. தாவேக்காவை நோக்கியும் தாவேக்கா அரசாங்கத்தின் நோக்கியும் தினந்தோறும் அவதூறுகளை இங்க அள்ளி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறப்ப நமக்கு தெரியுது, ஓகே இவர் ஒரு சரியான அரசியலை பண்றாரு, அவர்களுக்கு வளைந்து கொடுக்காத ஒரு அரசியலை பண்றாரு. தினந்தோறும் ஒரு குற்றச்சாட்டு, தினந்தோறும் அவதூறுகள். அதிமுக திமுக விட இவர்கள் தான் நீங்க வேகமாக நீங்க இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கலைச்சிட முடிவு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஒரு எளிய பின்புலத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்தவங்க நீங்க அமைச்சராக உட்காந்துருக்காங்க, ஒரு சிறுபான்மை சமூகத்தில் அமைச்சராக உட்காந்துருக்காங்க, புதியவர்கள் அமைச்சராக உட்காந்துருக்காங்க, எளிய பின்புலத்தில் வந்து பொருளாதார எளிய பின்புலத்தில் வந்து அமைச்சராக உட்காந்துருக்காங்க. எந்தெந்த சமூகத்துக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு கல்வி அமைச்சராக உட்காந்துருக்காங்க. அது அவர்களால் தாங்கிட முடியல.
கல்வி எங்களுக்கு மட்டும்தான் வரும், நாங்கள் தான் பூனை வழி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உயர்கல்வியில் அங்கே உட்காந்துருக்கிறான், பள்ளிக்கல்வியில் உட்காந்துருக்கிறான், முக்கியமான பொறுப்புகளில் உட்காந்துருக்கிறான். இவரால் தாங்க முடியல. அதிகாரம் அவங்கள்ட்ட போயிடுச்சு. அதிகாரம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும், கல்வி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நாங்கள் தான் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இருந்த இதை மாற்றிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேக்காவும் விஜய் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அது அவரால் தாங்க முடியல. அப்போ இன்னைக்கு இந்த செய்திகளை, சமூக வலைதளங்கள் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா அதிகமாக யார் டார்கெட் பண்றாங்க? இந்த அரசாங்கத்தை பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள் இந்த வேலை செய்யறாங்க. அப்ப இது ஒரு சரியான அரசியல் பண்றாரு, ஒரு சரியான அரசியலை இவர் எடுத்து போறாரு. இல்ல, இது நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கணும். இப்போ நீங்க இந்து அறநிலைத்துறைக்கு ரமேஷ் என்ற ஒரு ராணுவரை தான் நியமிச்சிருக்காங்க. குறிப்பாக பெயர் மாற்றப்பட்ட சமூக நீதித்துறை அங்கே வந்து ஒரு தலித்தை தான் ஒரு அமைச்சராக போட்டுருவாங்க. ஏன் இந்த மாற்றம் வேணும்னா, நீங்கள் சொல்கிற அந்த சமூக நீதியெல்லாம் மாற்றம் வேணும்னா வன்னியரசு அங்கே இந்து நலத்துறைக்கு போட்டுருக்கலாம். இல்லை, அது ஒரு சிக்கல் இருக்குங்க. அது சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் குறைவாக போய் கிடக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றணும். அதுக்காக அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காங்க. இப்போ ஏன் நீங்கள் வந்து இப்போ 4 தலைமுறையாக நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அவன் அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்து பிறந்ததுனால அவனுக்கு குற்றமா? இந்த ரமேஷ்ங்கிற பையன் இன்னைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க, சாதாரண எளிய பின்புலத்துக்கு வந்த பையன். இல்ல, நான் அவர் போட்டது குற்றம் சொல்றேன், அது ஒரு விமர்சனமாச்சு. அவரை போட்டிருக்கிறாங்க. ஏன் சாதாரண எளிய பொருளாதார ரீதியை பின்புலத்துக்கு பையன் பிறந்த சமூகமான சமூகமா இருக்கலாம், அவனுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாதா? இன்னைக்கு ஒரு 4-5 தலைமுறைக்கு 6 தலைமுறைக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய சாதியை காரணம் காட்டி அவங்களை ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைப்பீங்க. அவனுக்கு தான் அவன் பாச தமிழ் தான், அவன் மொழி தமிழ் தான், இங்கே தான் வாழ்றான், நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கான். இல்லை, அதாவது தாவேக்கா சொன்ன அந்த மாற்றம் தமிழ்நாட்டு அரசுல நாங்கள் மாற்றி காட்டுறோம் அப்படின்னு நான் சொன்ன மாற்றம் ஒரு சின்ன விஷயத்துல மாற்றி காட்டிட்டு 7 பட்டியல சமூகத்துக்கு சேர்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க, முக்கிய போர்ட்போலியோல இருக்கிறாங்க, முக்கிய இலாக்காக்கள் நிர்வாகக்கூடிய பொறுப்பு இருக்கிறாங்க, கல்வி அவர்கள் கையில் இருக்கு. இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? இது மாற்றம் இல்லையா? இது புரட்சி இல்ல. பாஜகவுக்கு நீங்க சமட் அடி கொடுக்கணும்னா இந்த விஷயத்தை சேர்ந்திருந்தா, அதாவது தீர்க்கமா தெரியும் இல்லையா, விஜய் ஒரு மதசார்பற்ற ஒரு அணியா இருக்காது. இப்ப மதசார்பற்ற அணியா தானே செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப அதை வந்து நீங்க வந்து ரமேஷ் அவர்கள் கொடுத்ததை வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர்கிட்டயே என் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய செயல்பாடுகளை பார்ப்போம். ஏன் ஒருத்தர் ஜாதியை வச்சு ஒருத்தர் மதத்தை வச்சு நீங்க இட போடுறீங்க? ஆக்டிவா இருக்கிறாரு, ஒரு கோயிலுக்கா போறாரு, பண்ணிட்டு இருக்கிறாரு. விமர்சனம் வந்துச்சு, நம்ம விமர்சனம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட தாவேக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க? இந்த ஒட்டுமொத்தமான உண்மையை சொல்ல போனோம்னா அதிகாரிகள் யாருக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்காம ஒரு வெற்றியோட வந்திருக்கிறாங்க. பூரா இளைஞர்கள், புதியவர்கள், அதிகாரிகள் பெரும்பாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. அவங்க விசாரிச்சு பார்த்த அளவுக்கு அதுதான். அதை சரி செய்யறதுக்கே அவங்க போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாளாகும், அதற்கு அவங்க மனசு தொடர்ந்து பேசுவோம்.